தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டுக்கான அறநிலையத்துறைக்கான வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ அறிவிச்சிருக்காங்க, அடுத்த வருடத்திற்கான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 8th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதாவது 8th 10th 12th ITI டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி இது முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரி பேசிஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு கீழே தான், அது நம்ம தமிழக அரசு கீழே தான் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபீஸோ அல்லது எக்ஸாமினேஷனோ இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 4 ஜனவரி 2024 தான். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதினும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த மாவட்டத்தினரெலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இவங்க தான் அப்ளை பண்ணுங்கிறதெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. தகுதி விருப்பம் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அறநிலையத்துறையிலேருந்து அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஓகேங்களா. 2 விதமான கேட்டகரிஸ் அறிவிச்சிருக்காங்க. மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங்கான வேலைவாய்ப்பும் நான் டீச்சிங்கான வேலைவாய்ப்புன்னு 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம நான் டீச்சிங்கை பார்த்தலாம், அதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா. மொத்தம் நான் டீச்சிங்கில் ஒரு 6 விதமான பதவிகள். என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டச்சர் டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, பண்டக காப்பாளர் ஸ்டோர் கீப்பர், ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட், பதிவறை எழுத்தாளர் ரெக்கார்ட் கிளர்க், நூலக உதவியாளர் லைப்ரரி அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதில் இன சுழற்சி, அதாவது கம்யூனிட்டி வைஸ் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைவாய்ப்புக்கும் ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரி வேணாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த வேலைவாய்ப்புகளுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. டைப்பிஸ்ட்டுக்கு 10வது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் தமிழ் இரண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அதில் இங்கிலீஷ் அல்லது தமிழில் ஏதாவது ஒன்றில் ஹையர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் அதுக்கான குவாலிஃபிகேஷன். இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 2வது பண்டக காப்பாளர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆய்வக உதவியாளருக்கான வேலை லேப் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதிவறை எழுத்தாளர். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவறை எழுத்தாளருக்கு 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கடுத்தது நூலக உதவியாளர், அதாவது லைப்ரரி அசிஸ்டண்ட், இதுக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அலுவலக உதவியாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 8வது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8வது படிச்சிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு சேலரி அவங்க எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. as per டிஎன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் மினிமம் சேலரி அப்படிங்கிறது 15,700 இருக்கும். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான சேலரி மினிமம் 15,700 இருக்கும். மேக்ஸிமம் 50,000லேருந்து 58,100 இருக்கும். ஓகேங்களா. இதுதான் மினிமம் சேலரி. அது அந்தந்த வேலைவாய்ப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே. ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விதிகளின்படி அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். தமிழ்நாடு அரசு விதிகளின்படி தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டும் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு, டீச்சிங் லைனில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு, ஜுவாலஜி, மலையாளம், மேத்தமெட்டிக்ஸ், பாட்டனி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு. இன சுழற்சி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இவங்க சொன்ன இந்த குவாலிஃபிகேஷன்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுதான் அவங்க கேட்டிருக்க நாம்ஸ்.
இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க அஃபிஷியலாக எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ரெஷ்யூம் அதில் ரைட் சைட் டாப்பில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது கலர் ஃபோட்டோவை மேலே ஒட்டிக்கோங்க. அந்த ஒட்டினாலும் சரி, அது அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறப்பே அங்கே கலர் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ண மாதிரி வச்சாலும் சரி, மொத்தமாக பேக் அந்த ரெஷ்யூம் கூட நீங்கள் என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைங்க. உங்களுக்கு முன்ன அனுபவம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அனுப்புங்க, இல்லாட்டி தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு மொத்தமாக பேக் பண்ணி தபால் மூலியமாவோ நேர்லேயோ எப்படி வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அட்ரஸ். இந்த 2வது லைன்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஊரிய கல்வி சான்று மற்றும் சாதி சான்று நகலுடன் செயலாளர் ஸ்ரீதேவி குமாரி மகளிர் கல்லூரி, குளித்துறை 629163 கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரிக்கு 4/1/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மேலே டாப்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது கிளியராக கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கு கீழே செயல்பட்டு வர காலேஜ் தான் இது. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தினர் அப்ளை பண்ணலாம். யார் செலக்ட் ஆனாலும் சரி நீங்கள் அங்கே ரீலொக்கேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறவங்க நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது, அதே மாதிரி எக்ஸாமும் கிடையாது. ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் இது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.